ஹலோ. இப்போ நான் பக்ருதீன் பேசுகிறேன். இப்போ நான் உங்களுக்கு வைரஸை பற்றி சில விவரங்களை சொல்லான்னு இருக்கேன். வைரஸ் பெரும்பாலும் வந்து நம்ம கம்ப்யூட்டரில் அட்டாக் பண்ணோன்னு நம்ம பெரும்பாலும் நினைக்கிறது என்னென்னா, அது ஃபைலு இல்லை ப்ரோக்ராம்ஸு இல்லை இமெயில்ஸ் இந்த மாதிரி அது கிடைக்கக்கூடியதாக இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி பெரும்பாலும் அது கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு வைரஸை இன்ஸ்டால் பண்ணிட்டா உள்ள அது வந்து நம்ம வச்சிருக்கிற பர்சனல் ஃபைல்ஸு டாக்குமெண்ட்ஸு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுது. கலெக்ட் பண்ணி அது என்னன்னா அனுப்புனவங்களுக்கு திரும்பி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போ நம்ம நெட்டு யூஸ் பண்ணும்போது சில நேரத்தில் ஸ்லோவாக இருக்கும். இப்படி ஸ்லோவாகும் போதே அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக்கிட்டு இருக்கும். அதனால் வைரஸ் பெரும்பாலும் அப்படி தான் நம்மளுக்கு இது கிடைக்கிது. இப்போ வைரஸ் பெரும்பாலும் எதுலேருந்து வருதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நாம் சில ப்ரோக்ராம்ஸை டவுன்லோட் பண்ணுவோம். அப்போ அதில் கிராக்கு கீஜெல்லாம் சேர்த்து டவுன்லோட் பண்ணுவோம். இதை டவுன்லோடு பண்ண பிறகு தான் அதில் கிராக்கு கீஜனில் தான் 90% வைரஸ் அடங்கியிருக்கு. இப்போ நீங்கள் வந்து ஒரு கிராக்கை ஆக்டிவ் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் கிராக்குன்னு. இதை நீங்கள் பெரும்பாலும் ஆக்டிவ் பண்ணிட்டா இதை வந்து உள்ள ஃபைலு டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி சென்ட் ஆக்கிக்கிட்டு இருக்கு. அதனால் நீங்கள் பெரும்பாலும் கீஜன் கிராக்கை அவாய்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் வைரஸ் பெரும்பாலும் நம்ம ரீமூவ் பண்ணுறது மிகவும் நல்லது. ஓகே, தேங்க்யூ.